ஹாய்! இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல வந்த வீடியோஸ்க்கு நீங்க குடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவையும் ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே ரிசீவ் ஆகும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிகினர் வேர்ட்ஸோட 6வது நாள். நம்ம வாரத்துல 5 நாள் வே வார்த்தைகள குடுத்துட்டு, ஆம் வார விடுமுறை அதாவது சனி, ஞாயிறுல அந்த வார்த்தைகள்ல என்ன இலக்கணம் இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு 6வது நாள்ல நம்ம ஃபர்ஸ்ட் வார்த்தைய பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா வார்த்தைகளையும் நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நம்புறேன். தயவு செஞ்சு பயன்படுத்துங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த வார்த்தைகள் மறக்காது. நீங்க எவ்வளோ தூரம் பயன்படுத்துறீங்களோ, அவ்வளோ தூரம் அந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். பயன்படுத்தாம விட்டுட்டீங்க அப்படின்னா, அந்த வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். பார்த்துக்கோங்க. முதல் வார்த்தை என்ன அப்படின்னா, சந்தேகம். சந்தேகம் அப்படின்னா டவுட், டவுட், டவுட். கூச்சம். நம்ம கூச்சமா இருக்குன்னுலாம் சொல்லுவோம்ல. அதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை ஷைனஸ், ஷைனஸ், ஷைனஸ். சத்தம். எந்த சத்தமா இருந்தாலும் சரி, அந்த சத்தத்த நம்ம என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல அப்படின்னா, நாய்ஸ், நாய்ஸ். ஓகேவா? சத்தம் அப்படின்னா நாய்ஸ். கூச்சல், கூச்சல். கூச்சலா இருக்கு. அதாவது ஒரு ஒரு இடத்துல திடீர்னு ஒரே கூச்சலா இருக்கு. ஆளுங்கெல்லாம் பயங்கரமா ஏதோ கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவோம்ல. அதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை ஷவுட்டிங், ஷவுட்டிங். கூச்சல் அப்படின்னா ஷவுட்டிங். சண்டை அப்படின்னா குவாரல், சண்டை. அதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை குவாரல். சந்தேகம் அப்படின்னா டவுட், கூச்சம் அப்படின்னா ஷைனஸ், சத்தம் அப்படின்னா நாய்ஸ், கூச்சல் அப்படின்னா ஷவுட்டிங், சண்டை அப்படின்னா குவாரல். வாங்க அடுத்த வார்த்தைகளை பார்க்கலாம். சச்சரவு. சண்டை சச்சரவுன்னு சேர்த்து சொல்லுவோம் நம்ம தமிழ்ல. சண்டைனா குவாரல். இப்ப சச்சரவுனா என்னன்னு தெரியணும்ல. சச்சரவு அப்படின்னா கான்ட்ரோவர்சி, 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 கான்ட்ரோவர்சி. அமைதி அப்படின்னா சைலன்ஸ், அமைதி அப்படின்னா சைலன்ஸ். வாயாடி, நீ ரொம்ப வாயாடியா இருக்கா அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன அப்படின்னா டாக்கட்டிவ், டாக்கட்டிவ். பர்சன்னு கொடுத்துருக்கேன். பர்சன்னா ஆள்னு அர்த்தம். டாக்கட்டிவ் அப்படின்னா அதிகமா வாய் பேசுறது. ஓகேவா? வாயாடின்னு சொல்லும்போது டாக்கட்டிவ் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதிகமா வாய் பேசுறது என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல டாக்கட்டிவ். அதை நீங்க ஒரு ஆளை மீன் பண்ணி சொல்லும்போது டாக்கட்டிவ் பர்சன் அப்படின்னு சொல்லணும். டாக்கட்டிவ் பர்சன். புரளி பேசுறது, வம்பு பேசுறது, ஊர் வம்பெல்லாம் பேசிட்டு இருப்போம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னா காஷிப், காசிப். சாரி, புரளி, ஊர்வம்பு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை காசிப். மற்றவங்கள பத்தி பேசுறது. ஓகேவா? அதுக்கு பேரு காசிப். விவாதம். ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை டிஸ்கஷன், டிஸ்கஷன், டிஸ்கஷன். ஓகேவா? டிஸ்கஷன். சச்சரவு அப்படின்னா கான்ட்ரோவர்சி, அமைதி அப்படின்னா சைலன்ஸ், வாயாடி அப்படின்னா டாக்கட்டிவ் பர்சன், புரளி ஊர்வம்புலாம் பேசுறது காசிப், விவாதம் அப்படின்னா டிஸ்கஷன், டிஸ்கஷன், டிஸ்கஷன். ஓகேவா? படிக்கும்போது இப்படி பிரித்து படிச்சுக்கோங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருந்துச்சுன்னா டிஸ்கஷன், டிஸ்கஷன். விவாதம்னா டிஸ்கஷன். ஓகேவா? இந்த வீடியோ கண்டிப்பாக பிகினருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பயன்படுத்த ஆரம்பிங்க. வார்த்தைகளை பயன்படுத்திகிட்டே இருங்க. கண்டிப்பாக
கண்டிப்பாக மறக்காமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.